கோவையில் 28ஆம் ஆண்டாக தியாகி என்.ஜி. ராமசாமி நினைவு சுழற்கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். தியாகி என்.ஜி. ராமசாமி விளையாட்டுக் கழகம் சார்பாக 28ஆம் ஆண்டு தியாகி என்.ஜி. ராமசாமி நினைவு சுழற்கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வரதராஜபுரம் தியாகி எம்.ஜி.ஆர். நினைவு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. முன்னதாக இதன் துவக்க விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் சதாசிவன் தலைமையில் நடைபெற்றது. தியாகி என்.ஜி. ராமசாமி விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் அமிர்தராஜ், செயலாளர் விஜயகுமார் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற விழாவில் ஸ்டார் நர்சரி பிரைமரி பள்ளி தாளாளர் செந்தில்நாதன் முன்னிலை வகித்தார். சேரிபாளையம் அரசு உடற்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் அனைவரையும் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக வெள்ளலூர் அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் தமிழ்ச்செல்வன், ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா கல்லூரி உதவி பேராசிரியர் பாலசுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஹோப்ஸ் வாக்கர்ஸ் கிளப் செயலாளர் மெலனசாமி, என்சிசி நிறுவனத்தின் பொது மேலாளர் காந்திராஜ் ஆகியோர் கொடியேற்றி போட்டிகளை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் கனகராஜ், கோகுலகிருஷ்ணன், சொக்கலிங்கம், தினேஷ்குமார், மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போட்டியில் கோவை, பொள்ளாச்சி கல்வி மாவட்டத்திற்கு உட்பட்ட மாநகராட்சி, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் என 80க்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்த 2500 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கூடைப்பந்து, கைப்பந்து, கோகோ, கபடி மற்றும் பூப்பந்து என 5 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. 14, 17 மற்றும் 19 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே போட்டிகள் நடைபெற்றன. பள்ளி கல்வித்துறை சார்பாக நடைபெற உள்ள போட்டியில் கலந்து கொள்வதற்கு தயார் செய்யும் நிலையில் நடைபெற்ற இந்த போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டத்தில் சமுதாயத்திற்காகவே வாழ்ந்து அர்ப்பணித்த தியாகி என்.ஜி. ராமசாமி அவர்களுடைய பெயரிலே இயங்கக்கூடிய எம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்களால் துவக்கப்பட்ட தியாகி என்.ஜி. ராமசாமி விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக 28வது ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் கோவை மாவட்டத்திலே பயில்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் பங்கு பெறும் வகையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த 28 ஆண்டுகளாக மிக சிறப்பாக செயல்படுவதனாலே கோவை மாவட்டம் விளையாட்டுத் துறையில் குறிப்பாக குழு போட்டிகளிலே மாநில அளவில் முதலிடங்களை பெறுவதற்கு எங்களுடைய விளையாட்டுக் கழகத்தினுடைய போட்டிகள் நடத்துவதுதான் முதல் காரணமாக இருக்கிறது என்பது ஒரு பெருமை மிகுந்த செய்தி. எனவே கோவை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பள்ளி மாணவர்களும் குறிப்பாக 90 பள்ளிகளில் இருந்து இந்த போட்டிகளில் எங்களது பள்ளிக்கு வருகை இருந்திருக்கிறார்கள். அந்த போட்டிகள் அனைத்திலுமே மாணவர்கள் மிக சிறப்பாக இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியிலே பங்கு பெறுகிற இந்த மாணவர்களுக்கு, வெற்றி பெறுகிற மாணவர்களுக்கு சுழல் கோப்பைகளானது வழங்க இருக்கிறது. இந்த சுழல் கோப்பைகள் அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை, அடுத்து வரக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை நடத்தக்கூடிய போட்டிகளிலே தங்களது பள்ளியின் பெயரும் அதில் இடம்பெற வேண்டும் என்கிற உத்வேகத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துவதாக இருக்கிறது என்று அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களும் ஒவ்வொரு முறை நான் சந்திக்கும் போதும் அவர்கள் கூறுவது எங்களது பள்ளிக்கு கிடைத்த பெருமை. அதே போல தியாகி என்.ஜி. ராமசாமி விளையாட்டுக் கழகத்தினுடைய பாராட்டுக்குரிய செயல் என்பதை இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கு கோகோ, வாலிபால், பால் பேட்மிண்டன், கபடி, பேஸ்கெட்பால் ஆகிய 5 குழு போட்டிகள் பல்வேறு வயது பிரிவுகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது. வணக்கம். எனது பெயர் முனைவர் எஸ். சிவசங்கர். நான் இந்த கழகத்தின் உறுப்பினராக இருக்கின்றேன். இந்த கழகமானது 1992ஆம் ஆண்டு பள்ளியிலே அப்பொழுது உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றிய சுப்பிரமணிய அண்ணா அவர்களால் துவக்கப்பட்டு 1993ஆம் ஆண்டு முதல் இந்த போட்டிகள் மாவட்ட அளவிலான போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 28ஆம் ஆண்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு சென்ற ஆண்டை விட 21 பள்ளிகள் அதிக அளவில் பங்கேற்றுள்ளனர். இதில் அரசு உதவி பெறும் மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகள் மற்றும் 90 பள்ளிகள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். 256 அணிகளும் கிட்டத்தட்ட 3200 விளையாட்டு வீராங்கனைகளும் இப்போட்டிகளே பங்கேற்றுள்ளார்கள். மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியானது அண்ணா அவர்கள் கூறியது போல கோகோ, கபடி, வாலிபால், பேஸ்கெட்பால் அண்ட் பால் பேட்மிண்டன் 5 பிரிவுகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் அண்டர் 14, அண்டர் 17, அண்டர் 19 என்ற பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு
மாணவர்களுக்கு முதல் 2, 3 மற்றும் 4ஆம் இடம் பிடிக்கும் அணிகளுக்கு சுழற்கோப்பைகளும் தனிநபர் பரிசுகளும் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் விளையாட்டிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு சுமார் 1 லட்சம் அளவிலான கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட்டு வருகின்றது என்பது சிறப்பு. இந்த விளையாட்டு கழகமானது முன்னாள் மாணவர்கள் மற்றும் முன்னாள் விளையாட்டு வீரர்களிடமிருந்து நிதிகளை திரட்டி இந்த போட்டியானது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விளையாட்டுப் போட்டியானது தமிழக அரசு நடத்துகின்ற பள்ளிக்கல்வித்துறை நடத்துகின்ற ஜோனல் என்கின்ற அந்த போட்டிகளுக்கு முன்பாக நடத்தப்படுவதால் அனைத்து விளையாட்டு வீரர்களும் இதில் ஆர்வத்துடன் பங்கேற்று தனது அணியினுடைய தரத்தினை மேம்படுத்திக் கொள்ள இது மிகவும் ஏதுவாக இருக்கிறது. நன்றி.